சினத்துடன் அசுரர்கள் முருகனை எதிர்த்த வண்ணம் உள்ளனர். நீதியை எதிர்த்து அநீதி வென்றுவிட முடியுமா? முருகன் நீதிமயமானவன், அசுரர்கள் அநீதிமயமானவர்கள். ஆரம்பத்தில் அநீதி தலைவிரித்து ஆடும். ஒரு கட்டத்தில் நீதி தலை தூக்கும் போது அநீதி மாண்டு போகும். இஃது உலகத்தின் இயற்கை. நீதியின் வழி நிற்பவர்களுக்கு ஆதி சிவன் மகன் குகனின் கருணை ததும்பும் முகத்திலிருந்து புன்னகை பூத்து மன்னக மக்களை காக்கும். முருகனின் பதம் பிடித்தவர்களுக்கு நிதம் நன்மையே சூழும், இதம் வாழ்வில் கூடும். எனவே முருகனோடு அவனுடைய வேலையும் வணங்கி சுகம் கூட இப்பிறவியை கடை தேற்றுவோம். கந்தவேல் இருக்கையில் எந்த வேல் பகையும் நொந்தவேல் பகையாய் போகும். அந்த வேல் துணையிருக்க வந்தவினை மாறும் தீரும்.